ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம். அடியன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கானது மிக மிக முக்கியமான டாபிக். என்ன அப்படின்னு சொன்னால், நேத்திக்கு மதுரையில் மீனாட்சி சுக்கரர் திரு கல்யாணத்தை முன்னிட்டு பகவானும் தாயாரும் 2 பேருமா சேர்ந்து குதிரை வாகனத்தில் வந்தாங்க. இந்த குதிரை வாகனத்தில் இந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய 4 கால் தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் 4. அந்த 4ஐயும் இந்த குதிரையினுடைய திருமேனி உடம்புல ஒட்டியிருக்கு. அந்த உடம்பு தான் மனம், நம்மளுடைய டோட்டல் மனம். அந்த மனதின் மீது பரபிரம்மம் இல்லை. பரபிரம்மத்திற்குள்ளதான் எல்லாமே அடக்கம். ஆனா பரபிரம்மம் குதிரையை ஓட்டுறார். அப்படிங்கிறத தாற்பயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு காற்றை எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னா, நம்மளுடைய மனசு வைக்கணும். மூச்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு மனசு நம்ம வைக்கணும். அப்படி மனசை வச்சு நம்மளுடைய புத்தியை செயல்படுத்தி, இதுதான் பரபிரம்மம், புத்தி தான் பரபிரம்மம். அதை வைத்து செயல்படுத்தி மூச்சை எப்படியெல்லாம் நம்ம ஒரே மூச்சை 2 ஆக்கி, 2 4 ஆக்கி, 4 8 ஆக்கி, 8ஐ 64 ஆக்கக்கூடிய திறமை இருந்தால் பரபிரம்மம் வெளிப்படுவான். அதுதான் பரபிரம்மம் மேலே இருந்து வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரி தாத்பரியத்தை காட்டுறதுக்காக குதிரை வாகனத்தில் அநேகமாக பாருங்கள், எல்லா கோவில்கள்லையுமே குதிரை வாகனம் இருக்கும். ஸோ அடியேன் ஆண்டாள் பாஸ்கர்.